ஹலோ ஆஸ்பிரன்ஸ். எல்லாருமே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கு காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக யூ கேன் கிளியர் த யூபிஎஸ்சி. அது என்ன மிஸ்டேக்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண உடனேவே எல்லாரும் போய் நிறைய சோர்ஸ், நிறைய புக்ஸ், என்னென்ன புக்ஸ் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சுட்டு படிக்க மாட்டோம். ஸோ அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ரொம்ப டூ மெனி புக்ஸ் நம்ம வாங்க வேண்டியதே இல்லை. என்ன புக்ஸ் நமக்கு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு தேவையோ, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸோ அந்த புக் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அது புக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் ஆன் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னென்ன, என்சிஆர்டி புக் என்னென்ன படிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வெளியில் வேறு என்ன புக் உங்களுக்கு ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும், ஸோ அந்த புக். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே புக் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த புக்னாலும் அதுவுமே யூபிஎஸ்சியோட ப்ரீம் என்சிஆர்டி, கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ், யோஜனா குருஷேத்ரா, ஸோ எல்லாத்தோடைய கம்பைல்டு புக்கு நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த புக்குனாலும் இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த புக்குமே யூ கேன் ஸ்டிக். ஸோ அந்த வேறு ரிசோர்ஸை ரொம்ப தேடி போகாமல் ஒரே புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சிசாட்க்கு ரொம்ப ஃபோக்கஸும் கொடுக்காதீங்க. ரொம்ப அதுலேயே நம்ம கிளியர் பண்ணிடணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அதை இக்னோரும் பண்ணக்கூடாது. ஸோ சிசாட்டை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரிசைஸாக ஆன்சர் எழுத பழகணும். ஸோ மெயின்ஸாக எல்லாமே அபவுட் ரைட்டிங் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக எழுத பழகுறீங்களோ தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணாமல் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், க்ரூஷியல். ஸோ ஆப்ஷனலை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஆப்ஷனலை எப்போவே அதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து படிக்கணும். ஸோ ஆப்ஷனில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சில பேர் ஆப்ஷனில் விட்டுட்டு ஜிஎஸ் 1, 2, 3, 4லேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நோ, யூ ஷுட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் ஆப்ஷனல் பேப்பருக்கும் எடுக்கணும், அட் த சேம் டைம் எஸ்ஏ பேப்பர். ஸோ அதே மாதிரி GS4, ஸோ எத்திக்ஸ், ஸோ எல்லா வேல்யூஸுமே கண்டிப்பாக கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா வேல்யூஸும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடலாம்.